ஏடிஎம்கேலேருந்து விரட்டப்பட்டவர்கள் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கான். வேற ஒருத்தனும் இல்லை. இங்கே நாம் தமிழ்லேருந்து யாராவது வந்திருக்காங்களா உங்கள்கிட்ட? வரவே இல்லை. சீண்டவிலிருந்து நீக்கப்பட்டவங்க வேணா வந்திருக்காங்க. சீண்டவே இல்லை. விடுதலை யாராவது போயிருக்காங்களா? போகவே இல்லை. சரி, பிஜேபியிலேருந்து எத்தனை பேர் போயிருக்கான்? ஏடிஎம்கேலேருந்து போயிருக்கேன். ஏடிஎம்கே பிஜேபி அஜெண்டாவும் அதுதான். ஆமா, ஏடிஎம்கே பிஜேபியிலேருந்து நிர்மல்குமார் வந்திருக்காப்ல, பிஜேபியிலேருந்து ஆதவர்ஜன் வந்திருக்கான், பிஜேபியிலேருந்து புஷ்யானந்த் இருக்காரு, இதுலேருந்து செங்கோட்டையன் வந்திருக்காரு. அப்போ ஏடிஎம்கேலேருந்து செங்கோட்டை போயிருக்காரு. அவரு பிஜேபியோட ஆள் தான் அவரு. அப்போ பிஜேபி தான் உனக்கு ஆள் அனுப்பியிருக்கு, ஏடிஎம்கே உனக்கு ஆள் அனுப்பியிருக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி. ஆமா, அந்த வேலையை செய்ய சொல்லி. இது எல்லாம் நீ என்ன பண்ற? மோடிக்கு எவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறானா அவன் தான் உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான். இங்க வந்து நீ எக்ஸ்போஸ் ஆகி நேற்று பல்லடிச்சு போய் நிக்கிற. நீ இனிமேல் நடிப்பு எதிர்பார்த்த தம்பி. அரசியலில் கொஞ்சம் அரசியல் பேச பழகு, கொஞ்சம் படி, கொஞ்சம் ஒர்க் பண்ணு, அரசியலை கற்றுக்கோ. அட்லீஸ்ட் 5 கொள்கை தலைவர்களை பற்றியாவது பேச தெரிஞ்சுக்கோ. எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கோ, அண்ணாவை பற்றி தெரிஞ்சுக்கோ, அவங்கள பற்றியாவது பேசு. அரசியல்லாம் என்னென்னு எதுக்கு எடுத்தாலும் திமுக. காலையில் எழுந்திரிச்சோன்னா திமுக, நைட்டு திமுக. இதை பார்த்தா பயம், அதை பார்த்தா பயம்னு கமல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல. அது என்ன, தென்னாலி படத்தில் அது மாதிரி திமுக பார்த்தா பயம். ஏன் இப்படி கத்திட்டு இருக்க நீ?